தற்போது ஒரு முக்கியமான செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போருக்கு தயாராகிறதா இந்தியா? ஆக்ரமன் என்ற பெயரிலே மிகப்பெரிய ஒரு போர் பயிற்சியை இந்திய விமானப்படை மேற்கொண்டிருக்கிறது. அது குறித்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்திய விமானப்படையின் சார்பாக வெளியான காட்சிகளை தற்போது ANI செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. ANI செய்தி நிறுவனம் வெளியிட்ட அந்த கோப்பு காட்சிகள் தான் தற்போது எப்படி நடைபெற்றிருக்கலாம் என்பது குறித்த இந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்திய விமானப்படையின் மிக முக்கியமான ரஃபேல் விமானங்கள் மற்றும் சுகோய் விமானங்கள், சுகோய் வகை மிக் விமானங்கள் ஆகியவை எல்லாம் இந்த பயிற்சியின் போது பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. மிக தெளிவாக எக்ஸசைஸ் ஆக்ரமன் என்ற பெயரிலே இந்த போர் பயிற்சி விமானப்படை நடத்தியிருக்கிறது. விமானங்கள் மலை மீது உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிப்பது, அதே போன்று ஹெலிகாப்டர்களில் சென்று தந்து தாக்குவது, விமானங்கள் மூலமாக பறந்து கொண்டு பல்வேறு மல்டிபிள் டார்கெட்ஸ் இருக்கின்ற பல இலக்குகளை ஒரே நேரத்தில் தாக்குவது போன்ற பல்வேறு பயிற்சிகளை போர்க்களத்திலே செல்கின்ற போர் படை விமானிகள் அந்த விமானங்களை செலுத்தி அந்த டாப் விமானிகள், டாப் பைலட்ஸ் என்று அழைக்கிறார்கள், அவர்கள் அந்த பயிற்சியை மேற்கொண்டிருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. எனவே இந்திய விமானப்படை மிகப்பெரிய ஒரு போர் பயிற்சியை தற்போது எடுத்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு அந்த காட்சிகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. எக்ஸசைஸ் ஆக்ரமன், அதாவது ஆக்ரமன் என்றால் தாக்குதல், அட்டாக், தாக்குதல் என்ற பெயர். எனவே தமிழில் தாக்குதல் என்ற வகையில் தாக்குதல் நடத்துவது எப்படி என்ற வகையில் மிகப்பெரிய ஒரு போர் பயிற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பதிலடி கொடுக்க போகும் என்று ஒரு அச்ச உணர்வு பாகிஸ்தானிலே ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் தற்போது நேற்று மாலையிலே இந்த பயிற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதற்கான தகவல்கள் தற்போதுதான் கசிந்து நாம் கொடுப்போம். இந்த தகவலை தற்போது எக்ஸ்க்ளூசிவ் தகவலாக தற்போது நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இதிலே மிக முக்கியமான பல்வேறு S-400 என்ற விமான பாதுகாப்பு செயல்முறை எப்படி இருக்கிறது என்பதை எல்லாம் பயன்படுத்தி பார்த்திருக்கிறார்கள். அதே போன்று சுகோய் 30 ஏர்கிராப்ட் அந்த எப்படி அதை பயன்படுத்துவது போன்ற பல்வேறு இடங்கள், அம்பாலா ஏர்பேஸிலிருந்தும் வெஸ்ட் பெங்காலில் உள்ள மற்றொரு இடத்தில் அதன் வெஸ்ட் பெங்கால் என்ற அங்கிருந்து எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து அம்பாலா பேஸிலிருந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பயிற்சிக்கு அந்த விமானங்கள் சென்றிருக்கின்றன. வானிலே வீர நடை போட்ட இந்திய விமானப்படை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு மிக தெளிவாக அந்த ரஃபேல் விமானங்கள், போர் விமானங்கள் எல்லாம் பயிற்சி எடுத்திருக்கிறது. எனவே எதற்கும் தயார் என்ற நிலையில் என்றால் பிரதமராகட்டும், உள்துறை அமைச்சராகட்டும், ராணுவ அமைச்சராகட்டும், வெளியுறவுத்துறை அமைச்சராகட்டும் மற்றும் பாதுகாப்பு ராணுவ தளபதிகளாகட்டும், இந்திய ராணுவ தளபதிகள் என அனைவருமே கற்பனைக்கு எட்டாத ஒரு தாக்குதலை எதிர்நோக்க வேண்டியிருக்கும் என எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அதற்கேற்ப தற்போது தரைப்படை ஒரு பக்கத்தில் தயாராகி வருகிறது, கப்பற்படையும் ஒரு பக்கத்தில் தயாராகி வருகிறது, விமானப்படையும் தற்போது தயாராகி இருக்கிறது. ஏற்கனவே நேற்று கடலிலிருந்து இலக்கை துல்லியமாக தாக்கி இழுக்கும் பயிற்சி எடுக்கப்பட்டது. அதே போன்று INS விக்ராந்த், இந்தியாவின் மிகப்பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்படன INS விக்ராந்த் அரபிக்கடலிலே தற்போது நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே கப்பற்படை, தரைப்படை, விமானப்படை என்று 3 வகை பயிர்களும் போர் பயிற்சிகளை மேற்கொண்டு தயார் நிலையில் இருக்கின்றன. எந்த நேரமும் சிக்னல் கிடைத்தவுடன் வேட்டை ஆரம்பம் என்பது நடைபெறும். அதில் மாற்று கருத்தில்லை என்பதை தான் தற்போது இந்த பயிற்சிகள் எல்லாம் நமக்கு எடுத்து சொல்கின்றன நேயர்கள்.